எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன செய்யலான்னு யோசிக்கிற வேலைக்கு டைமே முடிஞ்சிடும். அதனால் நேற்றே பிளான் பண்ணி வச்சாதான் காலையில் ஒரு 1 ஹவர் 1.25 ஹவரில் எல்லாத்தையும் முடிக்க முடியும். இன்னமும் காலையில் எழுந்தால் முடிச்சிக்கலாம். 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்தால் முடியும். அவ்வளோ காலையில் எழுந்திருக்கணுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் 4:30க்கு அலாரம் வச்சு கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சோம்னா முடிச்சிக்கலாம். 2 சைடில் 2 பக்கம் வச்சு சமைச்சோம்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். சாம்பார் வைக்கிறதுக்காக முதல்ல பருப்பை வேக வச்சுட்டேன். பருப்பு மிளகா கிள்ளி சாம்பார், இதுக்கு நல்லா வேகணும். பருப்பு ஒன்றும் பதிமாலாம் இருக்கக்கூடாது. நல்லா குழகுன்னு வெந்தால் தான் இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, மிளகாத்தூளும் போடுவேன். இப்போ முட்டை 6 முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சாம்பாருக்கு சைடிஷ் பொரியல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். பொரியல்லாம் கட் பண்ணி வேக வைக்கணும். முட்டை அப்படி கிடையாது, அப்படியே வேக வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஏன் பொங்குதுன்னா கடலை எண்ணெய். இது எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறம் பூண்டு சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் கிள்ளி தான் போடணும். முதல்லே போட்டோம்னா மிளகாய் கருகிடும். அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் நான் மிளகாய் போடுவேன். கறிவேப்பிலையும் எண்ணெயில் போட்டால் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் வெங்காயத்துக்கு அப்புறம் தான் சேர்ப்பேன். தக்காளி 2 தக்காளி, அதிலே உப்பு நல்லா சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டோன்னு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு பக்கம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அந்த பருப்பை நல்லா கரைச்சிக்கணும். இல்லைன்னா அது மிளகா கிள்ளி சாம்பாருக்கு பருப்பு தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா கலக்கினே வந்தால் குழம்பு நல்லா இதுவாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மிளகா கிள்ளி சாம்பார். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தையும் வெடிச்சிட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சேன். அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. எண்ணெய் ஊற்றி 4-5 லவங்கம் இருந்தது, பச்சை மிளகாய் இருந்தது. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்தேன். அந்த லவங்கம், 1 தக்காளி, 1 வெங்காயம், கறிவேப்பிலை சேர்க்க வேண்டியதில்லை. சரி, நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1 தக்காளி சேர்த்தேன். சேர்த்துட்டு தேங்காய் நல்ல ஒரு பெரிய முடியாக எடுத்து நான் அரிசி அந்த தேங்காய் பால் ஊற்றுவோம் அந்த டம்ளரில் 1 கிளாஸ் எடுத்தேன். அந்த 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பாலே நல்லா அரைச்சி 2 கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுன்றதுனால. இதில் உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் தான் வச்சேன். இதில் வேறு எதையுமே போடலாம். பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதில் பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்க்கலாம். எது இருக்குதோ அதை வச்சு தான் செய்யலான்ற முடிவில் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ முட்டையை அதில் எதுவும் சேர்க்கலை. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வேறு எதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வதக்கி இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் டைம் அதிகம் எடுக்கின்றதுனால உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளை போட்டு அப்படியே இதுவும் சாம்பாருக்கு நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அந்த ஃப்ரையை விட இந்த ஃப்ரை சாம்பாருக்கு நல்லா இருந்தது. காரம் உங்களுக்கு கலர் வரணுன்னா இந்த ஊறுகாய்க்கு போடுற மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா இப்போ லேட்டாக இதுவும் ஆனதுனால பாத்திரம்லாம் வேறு கழுவி வச்சுட்டேன். சட்னி பொட்டுக்கடலை சட்னி வச்சேன். அந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம விருப்பம் தான், சட்னி இல்லாதையே கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், முட்டை வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.